டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாம நோய்கள் குணமாவதை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாவே நம்ம உடம்பை கவனிச்சுக்கங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்பதான் சமீப காலமா உடம்ப பாத்துக்கங்க அப்படின்ற பழக்கம் வந்திருக்கு. ஆக்ஷன்ஸ் பாத்தீங்க உடம்பை கவனித்துக் கொள்ளுதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கவனித்தல் அப்படின்னா என்ன? நம்ம உடல் என்ன பேசுது, என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது அப்படிங்கறத கவனிக்கிறது. அதுல ஒரு சின்ன கவனித்தல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பசி. நமக்கு பசிக்குது அப்படிங்கறது எது உணர்த்துது? நம்ம போய் ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறது கிடையாது. ஒரு மிஷின் கிட்ட போயிட்டு சப்போர்ட் கேட்கறது கிடையாது. நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வை நம்ம வயிறு உணர்த்தும் போது நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் தன்னிச்சையா தன்னோட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளோட வெளி உறுப்புகள் மூலியமா பாஸ் பண்ணுது. அதையும் நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அதே மாதிரி உள்ளுறுப்புகள்ல இந்த நோய் நீங்கிடுச்சு அப்படிங்கிற உணர்வுகளையும் புரிஞ்சுக்க தெரியணும். இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சாத்தியம் தான் இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் போக போக ட்ரீட்மெண்ட் நிலையில வரும்போது என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ல வந்தீங்களோ அத்தனை கண்டிஷனும் நில்லுக்கு வரும். ட்ரீட்மெண்ட்க்கு முடிகிற அந்த தருவாயில அப்படி முடியும் போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு செஷன்லையும் நாங்க உங்களுக்கு கன்வே பண்ணிடுவோம். இது இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கும், உடலோட மொழி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். சொல்லும்போது உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்படியே உங்களுக்கு மன தெளிவுக்கு, உங்களுக்கு மனசாந்திக்கு வேணா நீங்க ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அத்தனையும் அந்த ரிப்போர்ட்ல கிடைக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும், அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். உணர்வு நிலை அப்படிங்கறதா ஒண்ணு ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்டா நாங்க நினைக்கிறது 100% தேவையான ஒரு விஷயம். இந்த உணர்வு நிலை மட்டும்தான். இந்த உணர்வு நிலையை சீர் செய்யறதுதான் அக்குபஞ்சரோட முக்கியமான கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்வு நிலைகளை சீர்படுத்துதல் தான். கண் பார்த்தல், கண் அப்படின்னா பார்க்கணும், நாக்கு அப்படின்னா சுவை உணரணும், பல் அப்படின்னா எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம நமக்கு ஒத்துழைக்கணும், கடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைக்கணும், காது அப்படிங்கிறது கேட்பதற்கு ஒத்துழைக்கணும். இதுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் தவறுதான். நம்ம காது சரியா கேட்கல, இல்ல மந்தமா கேக்குது, இல்ல கேட்கும் போது ஒரு இறைச்சலோட கேக்குது, இதெல்லாமே தவறுதான். இதெல்லாம் சின்ன சின்ன இன்டிமேஷன், உள்ள இருக்கிற குறைபாடுகளோட இன்டிமேஷன் தான் இதெல்லாம். இப்ப இதெல்லாம் சரியாகும் போது பாத்தீங்கன்னா உள் உறுப்புகள் சீராயிடுச்சு அப்படிங்கறத சில நேரத்துல நாங்க உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கன்வே பண்ணும்போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்குபஞ்சர் சென்டர்.